வணக்கம். ஓம் நமச்சிவாய. கதை கேளு கதை கேளு சுகமான கதை கேளு. இன்னைக்கு என்ன கதை? துஷ்டரை கண்டா தூர விலகு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? துஷ்டமான செயல்களை பொருள் நம்ம தூரம் போயிடுங்க, அவங்களுக்கு பயந்துட்டு போயிடுங்க, அப்படி இல்லை மீனி. துஷ்டம் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கும். இந்த துஷ்டமான செயலில் 4 வகை இருக்கான். அது என்னென்ன வகை அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு நம்ம மகாபாரதத்துக்குள்ளே போகணும். மகாபாரதத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே சகுனின்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கெட்டதை தவிர வேறு எதுவுமே நினைவில் வர. அவர் எதை நினைச்சாலும் அது கெட்டதாகவே இருக்கும், எதை பேசினாலும் தீயதாகவே இருக்கும். இது முதல் வகை துஷ்டம். துஷ்டம் மீன்ஸ் தீய குணம். அவர் கூட துரியோதனன் வந்தார். இவர் எப்படியாப்பட்ட வகை அப்படின்னா, அவர் ஏற்கனவே கெட்டது எது வேணாலும் செய்ய துணிந்தவர். அவர் இவர் கூட செய்கிறார். அவர் எல்லாமே செய்ய துணிந்தவர். அவருக்கு ஆலோசனை குறைப்பு. சகுனி கூட சேர்ந்துட்டார். 3வது, தீய ஒழுக்கமற்ற செயல்களை செய்யக்கூடியவர் துச்சாதனன். அவர் ஒரு துஷ்டர். அந்த துஷ்டன்னு இங்கே சேர்ந்துட்டார். 3 துஷ்டர்கள். இதில் 4வதா ஒரு துஷ்டன். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? கர்ணன். என்னங்க கர்ணனை போய் துஷ்டன் சொல்கிறீங்களே? கர்ணன் மிகவும் நல்லவன். ஆனால் இந்த 3 துஷ்டர்கள் கூட்டத்தில் அவன் சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே நண்பருக்காக அவன் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருந்தது. அதனால தான் தீயவர்களோடு சேராதே, துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொன்னாங்க. தவறு செய்பவர்களை கண்டால் நம்ம தூரம் விலகி போயிடுறதே நல்லது. அவங்ககிட்ட எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரிலேஷன்ஷிப்பும் வைக்க வேண்டாம். அதுக்காக தான் சொன்னாங்களே தவிர பயந்து போங்க அப்படின்னு சொல்லலை. அவர் கர்ணன் அவரோட சேர்ந்ததுனால தான் பல தவறுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாளை மீண்டும் வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். வணக்கம்.